வணக்கம். ஒரு நாள் என்கிட்ட ஒருவர் வந்தார். வந்தவர், அம்மா அம்மா உங்களை தான்மா கூப்பிட்றேன், எங்கம்மா போயிட்டுருக்கீங்க நீங்கள்? கொஞ்சம் இங்கே வாங்கம்மா, உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னாரு. நானும் பார்த்தேன், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவர் சொன்னார், அம்மா என்ன உங்களுக்கு தெரியலையா, உங்கள் வீட்டுக்கு எதிர் வீடு இருந்துச்சே, அந்த வீட்டில் குப்பன் சொப்பன் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா தாம்மா நான் என்று சொன்னார். சரிங்கய்யா, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு. எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க, ஏன்னா நான் ரொம்ப தூரம் போகணும், சீக்கிரம் சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டேன். அப்படி சொன்ன உடனே அவர் சொன்னார், அம்மா கொஞ்சம் எனக்காக தயவு செய்து தப்பாக எடுத்துக்காம நீங்கள் நான் சொல்கிறத கேட்குறீங்களா அப்படின்னார். சொல்லுங்கய்யா, கேட்குறேங்கிறதுக்காக தானே நின்றுட்டுருக்கேன் நான், சொல்லுங்க அப்படின்னேன். ஒன்றும் இல்லைம்மா, ஏன் பையன் குப்பன் இருக்கான் பாருங்க, அந்த குப்பன் ரொம்ப முரடனாக இருக்காங்க, எதையும் சொல்கிறத கேட்க மாட்டேன்றான், எப்போ பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கான், திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுவான் பரவாயில்லைங்க, முரடான் திட்டல் இதெல்லாம் மாற்றிடலாமா, ஆனால் அவன்கிட்ட ஒரு பெரிய ஆசை இருக்குமா. அப்படிங்களா, நீங்கள் தானே அப்பா, அவன் எது மேலே ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் அதை செஞ்சு முழிச்சிட்டா சரியாக போயிட போகுது. அவன் யாரையும் திட்டவும் மாட்டான், முரடாகவும் நடந்துக்க மாட்டான். அட போங்கம்மா, அவனோட ஆசை என்ன தெரியுங்களா, அவனுக்கு அவன் படிக்கிற இடத்துல, அதுவும் அவனுடைய கிளாஸில் அவன் லீடர் ஆகணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க அப்படின்னாரு. அவ்வளோதானே, சரி யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அடுத்த நாள் அதே குப்பன் வந்தான். அந்த குப்பன்ட்டு ஒரு பண்பு இருந்தது, என்ன தெரியுமா, எல்லாமே அவன்கிட்ட முரட்டுத்தனம் தான். கிளாஸில் அடங்கவே மாட்டான், அடங்காதவன் முரட்டுத்தனம், அவன் சொல்கிறது தான் சரிம்மா, சாதிப்பான், மற்றவங்களை வேணும்னே பம்பு கிழப்பான். இப்படிலாம் செஞ்சிட்டு இருந்தவன்ட்ட ஆசை இருந்ததுன்னு சொன்னால், என்ன ஆசைன்னு சொல்லிட்டு முதல் நாள் அவங்க அப்பா சொல்லிட்டு போனான்னு சொன்னேன், லீடர் ஆகணும் அப்படின்னு. சரி, லீடர் ஆகணும்னா அவன் கிளாஸில் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அவங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட அவ்வளோ பயபக்தி. அந்த பயபக்தியில் அவனை போல ஒரு நல்லவன் யாருமே இல்லை, அவ்வளோ நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆசிரியர்களும் நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அவன் நடந்து கொள்ளக்கூடியவன். ஆசிரியர் வகுப்பில் இல்லைன்னா போதும், அவ்வளோதான். அடுத்தது தன்னுடைய வாழ்த்தனத்தை எல்லாம் காட்டி, ஏய் நான் தான்டா, நீ தான் அப்படி செய்யறடா, இப்படியே அடக்கி ஆளக்கூடியவனா இருந்தான். இதை பார்த்து ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல. ஏன், ஆசிரியர்கள் இருக்கும்பொழுது அவ்வளோ பவ்யமாக அவன் நடந்துக்கிட்டான், கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவனாக காணப்பட்டான். அதை பார்த்த அந்த கிளாஸ் டீச்சரும் என்ன பண்ணுறாங்க, அவனை கிளாஸ் லீடராக போட்டாங்க. போட்டது தான், அதுலேருந்து தான் சொன்னது தான் எல்லா மாணவர்களும் கேட்கணும், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒரு மிரட்டக்கூடியவனாக இருந்தான். ஆனால் சரிதான் போட, நீ லீடராக வந்துட்ட, நீ என்னத்தை செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மாணவர்கள், அவனுடைய வகுப்பில் இருந்த தோழர்கள் யாருமே அவன் பேச்சை கேட்கல, அவனை லீடராகவே மதிக்கலை. அவனுக்கு அப்படியே வருத்தம் தாங்க முடியல, மனசு ஃபுல்லாக அப்படியே அழுகையாக வருது. ஆனால் கிளாஸில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை எதையும் காட்டக்கூடாது அப்படின்னு முடிவு செஞ்சான். முடிவு செஞ்சவன் என்ன பண்ணான், அடுத்த நாள் என்கிட்ட வந்தவன், அம்மா நேற்று உங்ககிட்ட எங்கள் அப்பா பேசினார், நீங்களும் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, எங்கள் டீச்சரும் என்ன பண்ணிட்டாங்க, என்னை கிளாஸ் லீடராக ஆக்கிட்டாங்க. ஆனால் என்ன நான் சொல்கிற பேச்சை என்னுடைய மாணவர்கள் யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. ஏன் பாலாஜி இருக்கானே,
இவன் வந்து எப்போ பாரு ஓடி ஓடி போயிடறான். அங்கே நீலகண்டன் இருக்கானே, அவன் எந்த சொன்னாலும் சரிதான் போடா, நீ பண்ணியா, நீ செய்யல இல்லை, அப்புறம் ஏன் என்ன கேட்குற அப்படின்னு கேட்குறான். இதுன்னு தான் சொல்லி பார்த்தாக்க விளையாட்டுக்கு போனா விளையாட்டுல கூட என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கம்மா. நான் வரல விளையாட்டுக்குன்னு எல்லாரும் அவங்கவுங்க ஒதுங்கி போயிடறாங்கம்மா. அம்மா எனக்கு நான் லீடராக இருக்கேன்ல, நான் சொல்கிறத என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் கேட்கணுமா, அதுக்கு என்னன்னு வழின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே சரி நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியுது இல்லையா, இப்போ லீடராக இருந்தால் மட்டும் போராது, அதுக்குன்னு சில பண்புகளை உங்கள்கிட்ட நீ உருவாக்கிக்கணும். சரியா, நான் சொல்கிறத நீ கேட்பியா குப்பா அப்படின்னு நான் கேட்டேன். அம்மா நிச்சயமாக கேட்போம்மா, நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னா. அப்படி கேட்பேன்னா நீ என்ன பண்ணணும், கிளாஸில் இருக்கன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட என்ன நல்லது இருக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானது என்ன, அவங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம், இந்த மாதிரி பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தையும் போயிட்டு நீ என்ன செய்யக்கூடாது, முதல்ல சண்டை போடக்கூடாது. சண்டை போடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவையானது என்ன, அவங்க எதை கேட்டால் மகிழ்ச்சியாக உன்னோட கூட வருவாங்க அப்படிங்கிறத பார்த்து நீ செய். அப்படி செஞ்சால் உன்னை எல்லாரும் என்ன செய்வாங்க, நீ லீடர், நன்னா வழிகாட்டுற அப்படின்னு மதிப்பாங்க. புரிஞ்சுதா? இதுக்கு நீ எதை தெரிஞ்சுக்கணும் தெரியுமா, வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு குரட்பா சொல்வார், அதை மனசில் பதிய வச்சுக்கிறியா நீ அப்படின்னு கேட்டேன். அம்மா கண்டிப்பாக சொல்லுங்கம்மா, நான் அப்படியே மனசில் பதிய வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக அதை சொல்லி சொல்லி பார்த்துட்டு நாளையிலேருந்து அப்படி நான் நடந்துக்கிறேன் என்று கூறினான். சரி சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு அவனும் ரொம்ப பவ்யமாக கேட்டுக்கிட்டான். என்ன குரட்பா தெரியுமா, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் வினையும், அந்த வினையை என்ன சொல்ற, செய்யும் அருமையும் என்று பயன்படுத்தியிருந்தார் வள்ளுவர். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருமையும் மாண்டது அமைச்சு என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது ஒருவன் அமைச்சனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு கருவி தேவை, காலத்தை பார்த்து கொள்ள வேண்டும், செய்யக்கூடிய செயல் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், அந்த செயலுடைய அருமை தெரிந்திருக்கணும். இந்த நான்கையும் உடையவர்களாக ஒரு அமைச்சன் இருக்க வேண்டும், அமைச்சர்கள் இருக்க வேண்டும் சொன்னால் அதே போலதான் நீ லீடர் இல்லையா, லீடர் போது வகுப்புங்கிற கருவி, அந்த வகுப்புங்கிற கருவிக்குள்ள எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரையிலும் நீ வகுப்புக்குள்ள இருக்க போற அந்த காலம். அதே சமயத்துல என்ன செய்கை செய்ய போற, ஆசிரியர் வரல அப்படின்னு சொன்னா இல்ல ஆசிரியர்கள் இருக்கும்போதும் சரி அந்த செய்யக்கூடிய செயல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதோடைய அருமையை புரிஞ்சுக்கணும். அப்ப வகுப்புல இருக்கக்கூடியவர்கள் நேரம் வகுப்பறை இதெல்லாம் பார்த்து நீ நடந்துக்கிட்டேன்னா மிகச்சிறப்பாக அன்பா முதல்ல நடந்துக்கிட்டேன்னா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதற்கு அடுத்த நாள் தொடர்ந்து அந்த குப்பன் என்ன செய்தான், அந்த கடைப்பிடித்தான், அன்பாக நடந்து கொண்டான். அன்பாக நடந்து கொண்டதன் காரணத்தினால் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொண்டான். அவர்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து கொண்டான். அவர்களுடைய மனம் புண்படக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டான். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அவன் சொல்வதை மற்றவர்கள் கேட்கும்படியாக, குப்பன் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக ஒற்றுமையாக அந்த வகுப்பே உயர்ந்தது. ஆக நம்ம என்ன தேவையாக இருக்கிறது, மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடத்திலே காணப்படிய குணம் என்பது, அதாவது குணம் என்று சொல்லப்படக்கூடியது என்ன, அவர்களிடத்திலே நாம் எப்படி பணிந்து அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நடப்போம் என்று சொன்னால் வாழ்வில் உயர்வோம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.